பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடும்ப அட்டை பெறுவதற்கு லஞ்சம் கொடுக்க மறுத்ததால் விண்ணப்பம் நிராகரித்ததை கண்டித்து பாதிக்கப்பட்ட பெண் சமூக ஆர்வலருடன் பிச்சை எடுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குன்னம் தாலுகாவிற்குட்பட்ட அகரம் சீகூர் கிராமத்தைச் சேர்ந்த முத்தமிழ் செல்வி என்ற பெண்ணிடம் அகரம் சீகூர் நியாய விலை கடை விற்பனையாளர் ஜெயச்சந்திரன் என்பவர் லஞ்சம் கேட்டதாகவும் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்க மறுத்த வட்டாட்சியர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் செய்தியாளர்களுக்கு கோரிக்கை விடுத்து பேட்டியளித்துள்ளார். நான் இந்த மாதிரி ப்ரூஃப் வச்சிருக்கோம், எங்களுக்கு ரேஷன் கார்டு வேணும்னு கேட்டு நீங்க 4 நாள்ல நான் வாங்கி தரேம்மா, நீ திரும்ப ரீஅப்ளை பண்ணுன்னு சொன்னாங்க. திரும்ப ஜனவரி மாசம் நான் 20ஆம் தேதி ரீஅப்ளை பண்ணேன். இன்னும் வரைக்கும் அதை பத்தின எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல. அதனால நாங்க இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி மனு கொடுத்துருக்கோம். மனு கொடுத்துட்டு வந்துதான் எங்களுக்கு லஞ்சம் கொடுத்தாதான் ரேஷன் கார்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால நாங்க இப்ப எங்களுக்கு லஞ்சம் கொடுக்குற அளவுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை. அதனால நாங்க இங்கே கலெக்டர் ஆபீஸ்லயே எல்லார்கிட்டயும் அமௌண்ட் கேட்டு கொஞ்சம் எங்களுக்கு பிச்சை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு லஞ்சம் வாங்கி கொடுத்து நான் எப்படியாச்சும் கார்டு வாங்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த வலிவளத்தில் மர்மமான முறையில் இளைஞர் ஒருவர் மதகடி வாய்க்காலில் இருந்து மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரது உடலை கைப்பற்றி வலிவளம் போலீசார் விசாரணை நடத்தியதில் அவர் வலிவளம் பண்டாரவடை தெருவைச் சேர்ந்த ரமேஷ்குமார் என்பதும் குடிபோதைக்கு அடிமையானவர் என்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பகுதியில் கஞ்சா பதுக்கி வைத்து கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்து வந்த 2 வாலிபர்களை தாரமங்கலம் போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 1.5 கிலோ கஞ்சா பொட்டலங்கள், இருசக்கர வாகனம் மற்றும் பணம் ஆகியவை பறிமுதல் செய்து ஓமலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே விபத்தை ஏற்படுத்திவிட்டு பாதிக்கப்பட்டவரை அடித்து தாக்கிய அரசு பேருந்து ஓட்டுநரை கிராம மக்கள் சிறைப்பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். நாலுகால்பாளையம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ராஜேந்திரன் என்பவர் மீது தமிழ்ச்செல்வன் என்பவர் ஓட்டிச் சென்ற அரசு பேருந்து மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு அவரை தமிழ்ச்செல்வன் தாக்கிய நிலையில் இருவரிடமும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சியில் வேளாண் துறையால் வழங்கப்பட்ட 75 டன் தரமற்ற உளுந்து விதையால் நோய் தாக்குதலுக்குள்ளாகி மகசூல் இழப்பு ஏற்பட்டுள்ளதால் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்தனர். அங்கு செய்தியாளர்களை சந்தித்த விவசாயிகள் வேளாண் துறை அதிகாரிகள் அலட்சியத்தால் 75,000 ஏக்கர் பரப்பளவில் உளுந்து பயிரிட்டுள்ள விவசாயிகளுக்கு மிகப்பெரிய இழப்பீடு ஏற்பட்டுள்ளதால் அரசு மற்றும் வேளாண் துறை உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து பேட்டியளித்துள்ளனர். அந்த மாவட்ட மண்ணுக்கு வந்து நம்ம திருச்சி மாவட்டத்தில் வம்பன்லேருந்து கொடுக்குற நெல்லாக இருந்தாலும் சரி, உளுந்தாக இருந்தாலும் சரி, சரியான உற்பத்தி கிடைக்க மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெளிச்ச உளுந்தில் இந்த மாதிரி எல்லாம் மஞ்சளாக இருக்குது, பெரும்பாலான வயல். இப்போ விவசாயிகளுக்கு பெரிய இழப்பாக இருக்குது. அதனால் இனி எதிர்காலத்தில் இந்த மாதிரி உளுந்துகளை தரக்கூடாது. திருச்சி மாவட்டத்தோட மண்ணுடைய வளத்துக்கு ஏற்ப என்ன போடணுமோ அதை பார்த்து தான் வேளாண் துறை பரிந்துரை செய்யணும்னு கேட்டுக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே வனவிலங்குகளை வேட்டையாட முயன்ற தந்தை மகனை காவல்துறையினர் கைது செய்தனர். வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின்படி அந்தோணி மற்றும் அவரது மகன் மதன்குமார் ஆகிய இருவரை கைது செய்து அவர்களிடமிருந்து 7 நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள அணைப்பாளையம் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் 100க்கும் மேற்பட்டோர் தண்ணீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். மேலும் இதனால் பெரியோர் முதல் சிறியவர்கள் வரை பாதிக்கப்படுவதாகவும் இதுகுறித்து அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே நாச்சியார்புரம் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கு உலக வானிலை தினத்தை முக ஓவியங்கள் மூலம் வானிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை அரசு வேளாண் கல்லூரி மாணவிகள் ஏற்படுத்தினர். மேலும் மாணவர்கள் எளிதில் அறிந்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு ஓவியப் போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி உள்ளிட்ட போட்டிகளையும் நடத்தினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வைகை அணை சாலையில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் முன்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமை தூக்கும் தொழிலாளர்கள் அரை நிர்வாணத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பல ஆண்டுகளாக பணி செய்து வரும் சுமை தூக்கும் தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் மாநில சங்கத்தின் வழிகாட்டுதல்படி நடத்த உள்ளதாக தெரிவித்தனர்.
தேனி மாவட்டம் போடி அருகே குரங்கணி பகுதியில் தோட்டத்தில் பணியாளராக வேலை செய்து வந்த ஜெகதீஸ்வரன் என்பவர் தேங்காய்களை திருடி விற்பனை செய்து வந்ததால் முருகன் என்பவர் தோட்ட உரிமையாளரிடம் தெரிவித்து ஜெகதீஸ்வரனை வேலையை விட்டு நிறுத்தியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த ஜெகதீஸ்வரன் முருகனை கொலை செய்த வழக்கில் ஜெகதீஸ்வரனுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 5000 ரூபாய் அபராதம் விதித்து தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.